கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான விசேஷித்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 50 வசனம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நாத்தான்வேலை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவரைக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டிருக்கலாம். இதுவரைக்கும் பல நன்மைகளை நீங்கள் தேவ சமூகத்திலிருந்து பெற்றிருக்கலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையான காரியங்களை காட்டிலும், இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகத்தை காட்டிலும், இதுவரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைமையை காட்டிலும், இதுவரைக்கும் நீங்கள் பெற்ற வெற்றிகளை காட்டிலும் இனி பெரிதானவைகளை காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமே எவ்வளவு பெருசு, யாரும் மறுக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம ஜீவனோடு இருப்பதே ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் பெற்றிருக்கிற நாம இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவே பெருசு அப்படின்னா இனி எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்வீங்களா? யாரெல்லாம் எடுத்துக்கொள்றீங்களோ உங்களுக்கு கர்த்தர் அந்த பெரிதான கிருபைகளை, பெரிதானவைகளை காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு கர்த்தர் பெரிதானவைகள் உங்களுக்கு தர விரும்புகிறார். விசுவாசத்தோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.